ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வணக்கம். வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா எர்லி மார்னிங் 5 மணிக்கெலாம் கிளம்பி ஊருக்கு கிளம்பிகிட்ருக்கோம். நேட்டிவ்க்கு போயிட்டுருக்கோம் ஃபேமிலியோட. என்னென்ன செய்ய போகிறோன்னா நிறைய கோவில்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. முக்கியமாக வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அந்த சுமங்கலி பூஜைலாம் முடித்தோம் இல்லையா, அதனால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு மாவிளக்கு வந்து போட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதனால் எர்லி மார்னிங்கே நம்ம வந்து ஃபேமிலியோடு கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே ஹைவேயில் வந்து சாப்பிட்டுட்டு நேராக வந்து அணைக்கரை வழியாக நம்ம கும்பகோணம் வழியாக போகும்போது ஜெயங்கொண்டம் ரூட்டை கிராஸ் பண்ணும்போது இந்த கோவிலில் போகிற வழியில் பார்த்தோம். இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்து தஞ்சாவூர் கோயிலில் வந்து பிரகதீஸ்வரர் டெம்பிள் வந்து ஃபேமஸோ, அதே மாதிரி ஜெயங்கொண்டம்லேயும் இந்த பிரகதீஸ்வரர் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. தஞ்சாவூர் கோவில் அமைப்பு மாதிரியே இந்த கோவிலும் வந்து இருக்கும் கட்டிடக்கலை. தஞ்சாவூர் கோயிலை வந்து ராஜராஜ சோழன் கட்டினது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இந்த கோவிலை வந்து அவரோட மகனான ராஜேந்திர சோழன் வந்து கட்டின கோவில் இது. எப்படி வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரே கோபுரத்தோட நிழல் வந்து அந்த கலசத்தோட நிழல் வந்து கீழே விழறது இல்லையோ, இந்த கோவில்லையும் இந்த கோபுரத்தில் இருக்கிற கலசத்தோட நிழல் வந்து கீழே வந்து விழறது கிடையாது. இங்கே உள்ள நந்தி வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணி கட்டின ஒரு நந்தி. வெள்ளை வெள்ளைன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் இந்த கோவிலில் தான் இருக்குது. இங்கே வந்து அன்னாபிஷேகம் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. இன்றைக்குமே காஞ்சிபுரம் மடத்துலேருந்து அரிசி மூட்டை மூட்டையாக வந்து அன்னத்தால் அன்னாபிஷேகம் வந்து இங்கே வந்து பண்ணுவாங்க. அது ரொம்ப விசேஷமானது. இங்கே வந்து இன்றைக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ ஃபாரினர்ஸ், நாங்கள் போன அன்றைக்கி அவ்வளோ ஃபாரினர்ஸ் வந்து அங்கே உள்ள சிற்பங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ நுணுக்கத்தோடு இந்த கட்டிடக்கலை வந்து இருக்கும். அவ்வளோ அருமையாக வந்து கட்டியிருப்பாங்க. இப்போ வந்து அறநிலைத்துறை தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சுற்றியும் வந்து தஞ்சாவூர் கோவிலில் எப்படி கார்டன் அமைச்சு மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் சுற்றியும் கார்டன் இருக்கும். இங்கே வந்து கிணறு ஒரு விதமான வித்தியாசமான சிம்ம உருவத்தில் கிணறு வந்து இருக்கிறது ரொம்ப ஃபேமஸ் இந்த கோவிலில். அவ்வளோ அழகாக இருக்குங்க கோவில். கண்டிப்பாக நீங்கள் வந்து கும்பகோணம்லாம் போனீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் எப்படி போய் பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த கோவிலை நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்கிற ஊர் வந்து இந்த ஊர் தான். ஜெயங்கொண்டத்தில் இருக்கிற பிரகதீஸ்வரா டெம்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னும் வந்து இந்த கோயிலை பற்றி கரெக்டாக சொல்லணுன்னாக்க கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் எல்லாருக்குமே புரியும். இது வந்து ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இருக்குது. ஏன்னா அந்த கும்பகோணம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் இந்த கோவிலை பற்றி. புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்படி ஒரு கோவில் வந்து இருக்கிறது கூட ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னாக்க அரியலூர் மாவட்டத்தில் இந்த கோவில் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அந்த கும்பகோணம் ரூட்டு போகும்போது இந்த கோவில் வந்து கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். அதை பார்த்து முடிச்சுட்டு வந்து நாங்கள் நேராக வந்து குலதெய்வ கோயிலுக்கு தான் போனோம். அங்கேருந்து அணைக்கரையிலேருந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்க பந்தநல்லூரில் ஒரு பெருமாள் கோவில் தான் எங்களோட குலதெய்வம். நான் வந்து நிறைய தடவை வந்து இந்த கோவிலை பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன். இதில் என்ன திருப்பி திருப்பி நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா, நிறையா பேருக்கு வந்து குலதெய்வம் தெரியாமல் இருப்பாங்க. அந்த குலதெய்வம் தெரியாதவங்க கூட இந்த கோயிலுக்கு வந்தால் குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த அம்மனை வந்து குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் வந்து வழிபட்டுட்டும் போகிறாங்க. பொதுவாக வந்து இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இடிஞ்ச நிலையில் சிதைஞ்சு போய் இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 குடும்பங்கள் ஒன்று சேர்த்து இந்த கோவிலை வந்து மறுபடியும் வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னாக்கா அது ரொம்பவே வந்து பெருமையாக சொல்லக்கூடியது. இப்போ தான் வந்து ரீசெண்டாக கும்பாபிஷேகம் ஆனது. கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறமா போய் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் போய் பார்க்குறேன். ஏன்னா நிறையா பேர் ஃபேமிலியிலேருந்து போய் பார்த்தாங்க. கும்பாபிஷேகம் போது என்னால் வந்து போக முடியலை. இப்போ வந்து மறுபடியும் போகிறேன். ரொம்ப ரொம்ப அழகான கோவில். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில். எல்லாரோட குலதெய்வமும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போ கட்டி பெயிண்ட்லாம் பண்ணி ரொம்பவே புதுப்பிச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது கோவில். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக சிதலடைஞ்சிருந்தது கோயில். நம்ம கோயிலும் வந்து அழகாக ஆகுமா அப்படின்னு ஏங்கின்னு இருந்த காலம்லாம் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பரம்பரையாக ஒரு 20-25 குடும்பத்துக்கு இந்த கோயில் சொந்தம் அப்படின்னா அந்த 25 குடும்பமும் ஒன்றா தான் வருவாங்களாம் அந்த கோயிலுக்கு. காலங்காத்தாலே ஒன்றா வந்து இந்த இடத்துல அடுப்பு வந்து தனியாக வந்து உருவாக்கி அந்த அடுப்பில் தான் சமைச்சு சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் அபிஷேகம்லாம் பண்ணி 25 குடும்பமும் ஒன்றா அமர்ந்து
சாப்பிட்டு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது எல்லாமே இந்த கோவில்ல வந்து நடக்கிற வழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல சென்னை, மும்பை, அமெரிக்கா, கனடா இது மாரி இருக்கிறதுனால, எல்லாராலயும் ஒரே டயத்துல வர முடியறதில்ல. அதனால ஒரு குறுக்கள வந்து அங்க போட்டிருக்கு. யாரெல்லாம் எப்பலாம் போக முடியுமோ, எப்போ சூழ்நிலை கிடைக்குமோ, வருஷத்துல ஒரு தடவையாவது இந்த குலதெய்வத்த போய் வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பலாம் யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ, நேரம் கிடைக்குதோ, கண்டிப்பாக அந்த வருஷத்துக்கு ஒரு தடவ அத்தனை குடும்பத்திலேருந்தும் யாராவது ஒருத்தர் வந்து போயிடுவாங்க. போயிட்டு அங்க அர்ச்சனை பண்ணி, அபிஷேகம் பண்ணி, சுவாமிக்கு புது ஆடையெல்லாம் அணிவிச்சு, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி, அங்க குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டு, அங்க குருக்கள்ட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்க அரேஞ்ச் பண்ணி குடுப்பாங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல தான் வந்து கிளம்பி வரது வழக்கம். ஸோ நாங்க எர்லி மார்னிங் போயிட்டு ஒரு 11 மணிக்கெலாம் ரீச் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணி, அபிஷேகம் அபிஷேகம் மார்கழி மாசத்துல போனதுனால அபிஷேகம் கிடையாது. அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு, மாவிளக்கு போட்டுட்டு இந்த தடவ வந்து வந்தோம். இந்த கோவில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு இயற்கை சூழல்ல நெறைய இப்போ வந்து மரங்கள், செடி, கொடிகள்லாம் வச்சிருக்காங்க. முக்கியமா காய்கறிலாம் நெறையா வச்சிருக்காங்க. அதில வாழை தோட்டம்லாம் நெறையா இருக்கு. அங்க வந்து வாழை குலை குலையா வந்து காய்க்கிது. செம்பருத்தி செடி கோயிலுக்கு பூ வைக்கணுங்கிறதுனால நெறைய செம்பருத்தி செடி பூவோட நெறைய அதுவும் நாங்க போனப்ப நெறைய பூத்திருந்தது. நந்தியாவட்ட நெறைய பூத்திருந்தது. எலுமிச்சம்பழம் மரத்துல வந்து எலுமிச்சங்காய் நெறைய காய்ச்சிருந்தது. அங்கேருந்து வரும்போதெல்லாம் நெறையா அந்த ஊர்லேருந்து தெரிஞ்சவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? நெறைய காய்கறி இது மாரிலாம் குடுத்து விடுவாங்க. நம்ம சென்னைக்கு வரும்போது எப்போதுமே நம்ம ஊருக்கு போனா அது ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். கொல்லையிலேருந்தே அழகா வந்து நம்ம குடுக்குற காச வாங்கிட்டு நெறைய குடுப்பாங்க. காசு குடுக்கணும்னு கூட அவசியம் இல்ல. நெறைய பேர் அன்பால நெறைய விதமான விஷயங்கள்லாம் குடுத்து அனுப்புறது இன்னைக்குமே உண்டு. அந்த ஊருக்கு போனா அது ஒரு தனி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு மரியாதை இன்னைக்குமே இருக்கு. இதுதான் எங்க குலதெய்வத்தோட பெருமாள். ஸ்ரீதேவி, பூதேவியோட வந்து எங்களுக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க. அ ரொம்பவே அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சுவாமிய நிம்மதியா, திருப்திகரமா வந்து கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த பூஜை நடக்கும்போதே மாவிளக்கு போட சொல்லுவாங்க இல்லையா? மாவிளக்கு வந்து ஊர்லயே மாவெல்லாம் வந்து அரைச்சு, அந்த வெல்லத்தோட இங்க வந்து வெல்லத்தோட நெய்ய கலந்து வந்து சுவாமிக்கு முன்னாடி கோலம் போட்டு, வாழை இலைய போட்டு, அதுக்கப்புறம் மாவிளக்கு போட்டு, அதில நெய் ஊத்தி, திரியிட்டு, ஏத்தி கொஞ்ச நேரம் எரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூஜையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் அது நின்னு எரியணும். அதுவே ஒரு சுபசகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே அழகா நின்னு எரிஞ்சது. அது அந்த டைம் வரும்போது நைவேத்தியம் பண்ணிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி முடிச்சோனே, அந்த திரிய அணைக்காம எடுத்து ஒரு அந்த கரண்டியில வச்சு சுவாமிக்கு அத வந்து தீபாராதனை மாரி காட்டுவாங்க. அது அணையாம எடுத்து வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒவ்வொரு விஷயத்திலும் நெறைய விஷயங்கள், மகிமைகள், ஒவ்வொரு அர்த்தங்கள் வந்து இருக்கு பெரியவங்க சொல்றது. அ இந்த வாட்டி மாவிளக்கு போட்டு சுவாமிய நிம்மதியா வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் குடும்பத்தோட. இந்த கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போகும்போது இன்னும் 2 சூப்பரான கோவிலுக்கு போனோம். அந்த கோவிலும் ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். அது என்ன கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து தகவல் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். கண்டிப்பா இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா, இது மாரி நெறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல வந்துட்டுருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த மாரி வெத்தல மாலை வந்து போடுறது கூட அங்க வந்து வெள்ளியில வந்து பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி. அது ரொம்பவே நல்லா இருந்தது ஆஞ்சநேயருக்கு. நான் இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு நெறைய விஷயங்கள் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு சொல்றேன். வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பை பை ஃப்ரம் ஹாசினி.